இருக்கும் பொழுது என்னுடைய இன்ப அனுபவத்தின் துன்ப அனுபவத்தையும் நான் உணர வேண்டுமானால் அவன் என்ன பண்ணான்? அவன் உணர்ந்து தான் எனக்கு உணர்த்தணும். அதுதான் அவன் செய்யக்கூடிய உபகாரம். காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். ரொம்ப எளிமையாக மணிவாசக பெருமான் சொல்லிட்டு போனார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அவ்வளோதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செய்திக்கு மணிவாசகருடைய எளிமையான வாசகம். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இன்பமும் துன்பமும் அவன் பொருட்டு அவனுக்கு கிடையாது. இன்பமும் துன்பமும் நாம் அனுபவிக்கும் பொருட்டு அவன் என்ன பண்ணுறான்? அதை உணர்ந்து நமக்கு அறிவுறுத்துகிறார். 4 உணர்ந்தனன் அப்படின்னா வேத பொருள்கள் 4. வேதம் 4. 4 வேதம். எது 4 வேதம் அப்படின்னு வச்சுக்கங்க. இன்னொரு வகையில் அறம் பொருள் இன்பம் வீடு, இது 4 வேதம் என்று மணிவாசக பெருமான் கூறுகிறார். ரிக் யஜுர் சாம அதர்வணம் என்பது நாம் இன்னைக்கு வழக்கத்தில் வடமொழியில் சொல்லக்கூடிய வேதம். ஆனால் இந்த வேதம் அல்லாது மணிவாசக பெருமானுடைய காலத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேதம் அறம் பொருள் இன்பம் வீடு, இதுவும் இருந்திருக்கலாம். இதையெல்லாம் மறுக்கிறதுக்கெல்லாம் நம்ம தயாராக இல்லை. வடமொழி வேதமாகிய ரிக் யஜுர் சாமம் என்று சொல்லக்கூடிய வேதமும் இருந்துக்கலாம். ஆனால் அவங்க வேதத்திலேயே இந்த வேதம் 4ன்னு சொல்லலை, வேதம் 3 தான் சொல்லியிருக்கிறாங்க. வேதத்ரய, வேதத்ரய அப்படின்னா வேதங்கள் 3. 4 அதர்வண வேதத்தை கணக்கெடுக்காமல் கூட சொல்லிக்கலாம். அதர்வண வேதம் இருந்திருக்கும், ஆனால் இறைவனை போற்றி வழிபாடு செய்கின்ற வேதம் 3 தான். சரிங்களா? அதர்வணம் என்பது வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வேதம்னால இறைவனை போற்றுகின்ற வேதம் என்பதனால் அதை என்னென்னு பண்ணியிருக்கலாம்? வேதம் 3ன்னு வச்சிருக்கலாம். அந்த வேதம் இருந்த காலத்திலேயே மணிவாசக பெருமான் இந்த வேதமும் இருந்ததை ஒப்புக்கொள்கிறார். அதை சொல்லும் பொழுது திருச்சாளல்ல அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா 4 இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய இயம்பேடி. அருந்தவருக்கு, அருந்தவர் சனகாதி முனிவர்கள் 4 பேர், சனகர், சனாதனர், சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய 4 யோகிகளுக்கும் அருந்தவருக்கு ஆளின் கீழ், கல்லால் மரத்தின் கீழ், அருந்தவருக்கு ஆளின் கீழ் எதை அருளினார்? அறமுதல் 4 அன்றவருக்கு அருளியது எண்ணேடி. அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா 4 இருந்து அவருக்கு அருளுமதி எனக்கரிய எம்பேடி. கேட்குறார் மணிவாசக பெருமான்ட்ட பௌத்தர்கள், உங்கள் சுவாமி அருந்தவர்களாகிய சனகாதி முனிவர் 4 பேருக்கும் கல்லால் மரத்துக்கு கீழே இருந்து போதனை செஞ்சாரே அறமுதல் 4 எதுக்கு அவர் உபதேசம் செஞ்சார் அப்படிங்கு பதில், அருந்தவருக்கு அறமுதல் 4 அண்டருளி செய்திலேனில் திருந்தவருக்கு உலக இயற்கை தெரியாகான் சாழலோ. அவர் அப்படி அருந்தவர்களுக்கு 4 வகையான நெறிகளையும் சொல்லவில்லை என்றால் இந்த உலகர் எப்படி திருந்துவது என்று அறியாமல் போயிருப்பார்கள். அப்போ அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய மனித பிறப்பெடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உறுதி பொருளாக விளங்குவது இந்த 4. சரி, வாழ்க்கையில் உறுதி பொருள் எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ பாடம் படிக்கிறீங்க, இப்போயாவது அறிவுக்குள்ளே செலுத்துங்க. மனித பிறப்பெடுத்தவர்களுக்கான உறுதி பொருள் என்னங்க? கட்டாயம் பெற வேண்டிய பொருள். அது என்னது? 4. அறம் பொருள் இன்பம் வீடு. ஆனால் 4ல் 2 கண்டிப்பாக கட்டியாக பிடிச்சிருக்கோம். நல்லா கவனிங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் பொருளை இன்பத்தை எப்படி பிடிச்சிக்கிறோம்? இதுதான் உறுதி பொருள், கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். முன்னாடி இருக்கிறதையும் பின்னாடி இருக்கிறது என்னட்டான்? சில பேர் ஒமிட் பண்ணிட்டாங்க, சில பேர் மறந்து நிற்கிறாங்க. சில பேர் ஒமிட்னா என்னதுங்க? அதெல்லாம் எதுக்குங்க, அறத்தோடு எதுக்கு வாழணும்? சரிங்களா? எதை வேணால் செய்யலாம் அப்படின்ட்டு அறத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அறத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு வீடு வேற்றினுடைய அருமை தெரியாது. எப்போ அறத்தோடு நிற்கிறார்களோ அப்போ தான் வீடு வேற்றினுடைய அருமை தெரியும். இல்லை, பொருளினுடைய அருமை தெரிஞ்சவனுக்கு தான் இன்பம் தெரியும். ஒன்று தொடர்புடையது. பொருளினுடைய இன்பம் தெரிஞ்சவனுக்கு தான், பொருளினுடைய தன்மை தெரிஞ்சவனுக்கு தான் இன்பத்தினுடைய அனுபவம் கிடைக்கும். பொருள் எப்படி ஈட்டணும், கஷ்டப்பட்டு எதுக்கு இந்த பொருளை ஈட்டணும் அப்படின்னு தெரிஞ்சா இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பொருளை ஈட்டணும் அப்படின்னு அப்போ தான் இன்பத்தை தூய்க்க முடியும். அதுபோல் அறத்தின் வழி யார் நிற்கிறார்களோ அவருக்கு தான் வீடு வேறு என்பது சித்திக்கும். அந்த வீடு பேட்டினுடைய அருமைப்பாடு அப்போ தான்
தெரியும். அதனால் அறம் முதலா நான்கினையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய ஏம்பேடின்னு சொன்னால், அருந்தவருக்கு அறமுதல் நான்கு அன்று அருளி செய்திலனேல் திருந்தவருக்கு உலகியற்கை தெரியாகான் சாழலோ அப்படின்னார். எனவே வேதத்தினுடைய 4 பொருளாய் விரிந்திருக்கிறான் இறைவன். 4 உணர்ந்தனன். இன்னொரு வகையில் 4 வகை நெறிகளாக இறைவன் விரிந்திருக்கிறார். இறைவன் எப்படி விரிந்திருக்கிறார்? 4 வகை நெறி. நமக்கு சைவ சமயத்தில் இப்போ நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதம் 4ன்னு சொல்லிடலாம். இல்லை, இது யாருக்கு வேதம் 4? யாருக்கு? சக்தி நிபாதருக்கு, சாமானியர்களுக்கு. வேதம் எல்லாருக்கும் உரியது. வேதம் எல்லாருக்கும் உரிய. வேதம்னா நாம் என்ன வேதம் படிச்சிருக்கிறோமான்னு கேட்காதீங்க, புரியல? வேதத்தில் சொல்லப்பட்ட அறத்தோடு வாழ்வது தான் சாமானியர்களுடைய கொள்கை. நாம் அதை பற்றியில் விடுத்து நிற்கிறோம், புரியல? வேதத்தினுடைய பொருளும் வேதத்தினுடைய செயல்பாடுகளும் சாமானியர்களுக்குரியது. அதுவே ஆகமம் என்று சொல்லப்படுவது சக்தி நிபாதர்கள். யார் ஒருவர் இறைவனுடைய திருவருளை நோக்கி செல்லணும்னு நினைக்கிறாங்களோ, இறைவனுடைய அருளை பெறணும்னு நினைக்கிறாங்களோ, நான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற இன்பத்தோட இறைவனுடைய திருவடியை அனுபவிக்கிற இன்பம் எனக்கு பெரிதாக தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார் பயணிக்கிறாங்களோ அவர்களுக்குரியது ஆகமம். ஆகமத்தையும் நாம் படித்ததில்லை, வேதத்தையும் படித்ததில்லை. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கை நெறிமுறைப்படி வாழ்கின்ற வாழ்க்கையை உடையவர் ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் சாமானியர்கள். இறைவனுக்கு அபிஷேகம் செய்யணும், வீட்டில் வேள்வி செய்யணும், திருவிழாக்கள் நடத்தணும், அப்படி நடத்துவது பூரா அனைத்து என்னதுங்க? வேதத்தில் சொல்லப்பட்ட அறங்கள். வேதத்தை மிஞ்சிய அறங்கள் இல்லை. திருமூலர் சொல்ல போகிறார், வேதத்தை மிஞ்சிய அறம் இல்லை. அப்போ என்ன? வேதத்தில் சொல்லப்பட்ட அறத்தின்படி வாழ்கின்ற உலக மக்கள் எல்லாரும் பொது நிலையில் இருப்பவர்கள். ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அருளை பெற வேண்டும், சிவபெருமானை நோக்கி பயணிக்கணும், இறை இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணிக்கிறவங்களுக்கு ஆகமம். ஆகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆகமத்தினுடைய மூலம், ஆகமத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இறைவனை அடைவதற்கான வழி சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழி 4. அந்த வழி 4: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 பாகம். அந்த 4 உணர்ந்தான் இறைவன். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று ஒவ்வொரு நெறிக்கும் தானே தலைவனாக, யாரையும் தனித்தனியாக தலைவனாக நிறுத்தலை சாமி, புரியல? சரியைனா அவரே சரியை தொண்டுக்கு தலைவர், கிரியைனா கிரியை தொண்டுக்கு அவரே தலைவர், யோகம்னா யோகத்திற்கு அவரே தலைவர், ஞானம்னா ஞானத்துக்கு. அதனால தான் 4 பேரை தான் நேரடியாக அனுப்பிச்சார். 4 பேரை நேரடியாக அனுப்பிச்சார். எனவே சரியை என்று சொல்லக்கூடிய நிலை, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று. அதான் நம்முடைய தாயுமானவர் சொல்லுகின்ற பொழுது, விரும்பும் சரியை முதல் 4 அரும்பும் மலர் காய் கனிபோல் அன்றே பராபரமே. சரியை, கிரிய, யோகம், ஞானத்தினுடைய பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரும்பு போல, மலர் போல, காய் போல, கனி போல, அரும்புதல் போல எதுங்க? சரியை, புரியல? மலர்ந்திருப்பது போல கிரியை, அதனுடைய பலனாக இருக்கக்கூடிய காய் வெளிப்பட்ட அது பேர் யோகம், அதன் நல்ல பயன் தந்தா அதுக்கு பேர் நியாயம். விரும்பும் சரியை முதல் 4 அரும்பு மலக்காய் கனிபோல் அன்றோ பராபரம் என்று சொல்லுவார். எனவே சரியை முற்றி கிரியை, கிரியை முற்ற யோகம், யோகம் முற்றினால் ஞானம். எனவே 4 உணர்ந்தனன் என்று அவ்வாறு வைத்துக்கொண்டு ஒரு நிலைப்பாடு வச்சுக்கலாம். அப்புறம் 5 வென்றனன். இறைவன் எப்படிப்பட்டவர்? 5ஐ வென்றார். எந்த 5? நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய புலன்கள் 5. இப்போது இறைவன் புலனைந்தும் வென்றிருக்கிறார் அப்படின்னா, அவர் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி நிற்பவர். அவருக்கு மலத்தொடக்கு என்பது கிடையாது. மலத்தொடக்கு அவர் விமலன், நிமலன், மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே என்பார் மணிவாசகர். அன்பர்களே, 5 வென்றனன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுகிறார். அந்த 5 வெல்லுதலாவது இறைவன் புலன் வழி செல்லக்கூடிய பொறிகளையெல்லாம் பற்றாது வென்று அடைக்கும் நிலையில் 5ஆய் இவன்
நம்ம புலன்லாம் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் பறந்து 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 செல்லும் அப்படின்னு என்னங்க, கண் ஒரு பக்கம் பறந்து செல்லும். பறந்துன்னா இப்படி பறந்தல்ல, எல்லா பக்கம் விரைவி நிற்பது அந்த பறந்து. சிறப்பு வல்லினம் அல்ல, மெல்லினம், மெல்லின நகரம், புரியல. பறந்துனா எல்லா இடத்துலையும் விரைவி நிற்பதற்கு பெயர் பறந்து. அப்படி பறந்து இந்த புலன்கள் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துக்கும் விரைவி செல்லும். இறைவனுக்கு அந்த தன்மை கெட்டு நிற்க, அந்த தன்மை அவரை பற்றவில்லை. இந்த 5 வென்றனுங்கிறதுக்கு ரொம்ப அருமையாக 2 இடம் நம்மளுக்கு திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்குது. பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் 5 அவித்தான். இல்லை, இப்போ நம்ம வழக்கமாக அதை படித்தோம்னா எப்படி இருக்கா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பொறிவாயில் 5 வித்தான்னு படிச்சிருவோம். ஆனால் குறள் அப்படித்தான் இருக்கும். பொறிவாயில் 5 மடக்கி இருக்காது, சரிங்களா? என்ன பண்ணியிருப்பாங்க, 5ங்கிற இடத்துல தா வந்து நீட்டி தான் இருக்கும், அடுத்தது வீண் இருக்கும், இணைப்படுத்தா இருக்கும். படிக்கிறவங்க நம்ம இயல்பாக படித்தா என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா பொறிவாயில் 5 வித்தா. நம்மளை வேணால் அப்படி சொல்லலாம், பொறிவாயில் 5 விற்றவர்கள் ஆகலாம். இறைவன் எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா பொறிவாயில் 5 அவித்தவர், வென்றவர், சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். யார் ஒருவர் பொறிவாயில் 5 அவித்தானது ஒழுக்க நெறியில் நிற்கிறோமோ அவர் இந்த புவனங்களை கடந்து சிவலோகத்தில் சென்று இருப்பார்கள். இதை விட வேறு என்ன திருக்குறளை சொல்ல முடியும்? திருக்குறள் சைவ சமய நூலா அல்லவா? நாமெல்லாம் கொண்டாடினா தாங்க அந்த திருக்குறளுக்கான பெருமையை. புரியுதுங்களா? சிந்திச்சு பாருங்கள், யாரோ என்னென்னவோ அந்த நூலுக்கு உரிமை கொண்டாடுறாங்க, விளக்கு எழுதுகிறாங்க. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் விளக்கு எழுதி உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறார். புரியுங்களா? 100 உரை இருக்குது, 101வது உரை நானும் எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு அதில் வேற அவங்க இதில் பெருமை பேசிக்கிறாங்க. புரியல? அறிவு வணக்கமா, முதல் அதிகாரத்துக்கு என்ன பேர்? அறிவு வணக்கமா. கடவுள் வாழ்த்து, எனக்கு கடவுளை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் அதுக்கு பேர் என்ன வச்சிட்டேன்? அறிவு வணக்கம். நீ இந்த குறளுக்கு என்ன பொருள் சொல்லுவ? பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நின்ற நீடு வாழ்வார். நீ எதற்கு வேணால் விளக்கெழுது. நீடு வாழ்வார் எங்கே போய் நீடு வாழ்வார்? இந்த உலகத்தில் நீடு வாழ முடியுமா? இந்த உலகத்தில் நீடு வாழ முடியுமா? ஏன்னா ஒரு நாளைக்கு கிளம்ப வேண்டியதுதான். புரியல? சரி, வேறு எந்த உலகத்தில் போனால் நீடு வாழலாம்? வைகுந்தத்துக்கு இல்லைங்க சார், விசா முடிஞ்சு அனுப்பிச்சிடுவார். கோட்டா முடிஞ்சதுன்னா அனுப்பிச்சு, நான் கொண்டு போன அமௌண்ட்டு தீர்ந்ததுன்னா அனுப்பிச்சி விட்ருவேன். புண்ணியம் தான் அமௌண்ட்டு. எது அமௌண்ட்டு? புண்ணியம் தான் அங்கே கொண்டு போகிற செல்வம். அந்த புண்ணியம் தீர்ந்ததுன்னா வைகுந்தத்திலும் திரும்பி வந்துடலாம். அப்போ எங்கே போனாலும் திரும்பி வர்ற உலகமாக தான் 10 உலகம் இருக்குது. அப்போ எதை வச்சு நீங்கள் நீடு வாழ்வார்னு சொல்லுவீங்க? மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த பூமியில் இல்லற வாழ்க்கைக்குரிய ஒழுக்கத்தோடு யாரெல்லாம் வாழ்றீங்களோ அவர்கள் வானில் உரைகின்ற தெய்வமாகிய தேவர்களோடு ஒன்றாக நீங்கள் இருப்பீர்கள். வள்ளுவரே தான் சொல்கிறார். இந்த உலகத்தில் இல்லற வாழ்க்கைக்குரிய ஒழுக்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறோமோ அவர்களெல்லாம் எங்கு இருக்கலாம்? தேவர் உலகத்தில் சென்று இருக்கலாம் என்று சொன்னவர் ஒரு குறள் என்ன சொல்றார்? பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். யான் எனது என்ற செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் பெறும். யான் எனது என்ற செருக்கை அறுக்கின்றவன் வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை பெறலாம். அப்போ வானோர் உலகம் தேவலோகம், வானோர்க்கு உயர்ந்த உலகம் ஒன்று இருக்கு. அந்த உலகத்தில் இருக்கிறவர் யாரு? சரிங்களா? அப்போ பொறிவாயில் 5 அவித்தான் அப்படின்னா தான் பொறிவாயில் 5 செல்கின்ற அவாவினை அறுத்தவனதோடு அவன் வகுத்த நெறி சிவநெறி. வள்ளுவர் அங்கே சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பொறிவாயில் 5 அவித்தான்னா ஐம்பொறிகளாகிய செவித்தோல் கண்ணாக்கு மூக்கின் வழியாக செல்கின்ற அவாவினை வென்றவன் வகுத்த நெறி சிவநெறி. அந்த சிவநெறிப்படி யார் வாழ்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? நீடு வாழ். இந்த உலகம் சிவலோகம், மீண்டு வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. இப்படி போனால் திரும்பி வராத ஒரே வழி சிவலோகம். சரிங்களா? அப்போ 5 வென்றான் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்லுவார்.
சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. யார் ஒருவர் இந்த 5 பொறிகளின் வாயிலாக அனுபவிக்கின்ற இன்பத்தினுடைய மூலத்தன்மையை அறிந்திருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உலகை கடக்கின்ற ஆற்றல் உண்டு அப்படின்ட்டு முதல் அதிகாரத்தை எடுத்திங்கன்னா நிறைய பார்க்கலாம். இங்கே 5 வென்றனன், 5 வென்றனன், 6 விரிந்தனன். இனி 6 விரிந்தனன் அப்படின்னு சொன்னால் 2 வகையில் எடுத்துக்கொண்டு பொருள் செய்யலாம். நமக்கு உடம்பில் 6 ஆதாரங்கள் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். உடம்பில் 6 ஆதாரம்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆஞ்ஞை. உடம்பில் தெரியாதவங்க குறிப்படுத்துங்க, வேண்டியதுனால யூடியூப் பார்த்து குறிப்படுத்துங்க. சரிங்களா? எனக்கு இப்போ நாம் இவ்வளோ என்ன அட்வான்ஸ் ஆகிட்டோம் சரிங்களா? குறிப்பெடுக்க முடியலையா? கவலை இல்லை, என்ன பண்ணலாம். ஆனால் அப்பப்போ எடுத்திங்கன்னா அறிவுக்குள்ளே போயிட்டே இருக்கும். சரிங்களா? வீட்டில் போய் இப்போ நிறையா பேர் நினைக்கிறோம், இங்கே பார்க்கலைன்னா கேட்கலைன்னா என்ன, ஆன்லைனில் கேட்டுக்கலாம், யூடியூப்பில் கேட்டுக்கலாம். அது எதுவும் இல்லாததற்கு பயன்படுமே தவிர சரிங்களா அது முழு பயனை நிச்சயமாக தராது. ஏன் தராதுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு பரிசோதனை கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஒளிப்பேழையை கேட்கலான்னு முடிவு பண்ணி போட்டு கேளுங்க. சரிங்களா? அரை மணி நேரம் ஓடிச்சுன்னா 5 நிமிடம் உங்கள் அறிவுக்குள்ளே போச்சுருந்துன்னா நீங்கள் வெற்றி பெற்றதான்னு அர்த்தம். அரை மணி நேரம் கேட்போம், அரை மணி நேரத்தில் 25 நிமிஷம் என்ன ஆயிரும், அறிவுக்குள்ளே போகவே போகாது. ஏன் அப்படின்னா அது அப்படித்தான். சரிங்களா? நீங்கள் உட்காந்து பாடம் கேட்கும்போது நேருக்கு நேர் முகம் என்கின்ற ஆற்றல் வேறு, அந்த நிலைப்பாடு வேறு. ஆன்லைன் என்பது சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். எதுவும் இல்லாததுக்கு எதுவும் ஓமையனுக்கு உளற வாயும் பரவாயில்ல. பேசாமல் இருக்கிறவனுக்கு ஏதோ உளறிட்டு இருக்கிறான்னு நினச்சி என்ன பண்ணலாம், சந்தோஷப்படலாமே தவிர என்ன அது நிறைய பேர் இன்றைக்கி நான் அதை படிக்கிறேன், அங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்க, அதெல்லாம் அறிவுக்குள் சென்ற அது ஏன் இந்த மரபு இப்படி வச்சுருக்கிறாங்க, உபதேச மரபுன்னு வச்சுருக்கிறாங்க கேட்டிங்கன்னா, அந்த உபதேச மரபோடு நீங்கள் கேட்கணும். புரியல? இது எதுக்கு பயன்படும், நம்ம பதிவு பண்ணுறதோ கேட்குறதோ எதுக்கு பயன்படுனா, இங்கே ஏற்பட்ட ஐயங்களை நாம் திருத்தி கொள்வதற்கு இது பயன்படும். புரியல? ஒரு வாரம் ஒரு சூழலில் நம்மளால் வர முடியல, பாடத்தினுடைய தொடர்ச்சி என்ன பண்ணணும், கேட்டுக்கணுங்கிறதுக்காக அதை பயன்படுத்தணும். சரிங்களா? இதையே நம்ம எதாவது பயன்படுத்திடக்கூடாது, முக்கியமான இதாக பயன்படுத்திடக்கூடாது. சரி, எங்களுக்கும் வேலையாகணும்ல, அப்புறம் சொல்லணுத்தானே வேணும். சரிங்களா? நீங்களாம் வந்தீங்கன்னா தான் இங்கே வகுப்பு சிறப்பு. எனவே அதற்காக நீங்கள் இந்த பாடத்துக்குள்ளே 6 என்று சொல்லக்கூடிய நிலையில் இறைவன் 6 ஆதாரங்களில் நின்று நமக்கான அருள் வழியில் ஏற்றுகிறார். இது அட்டாங்க யோகத்தில் சொல்லப்படும் ஆதார யோகம் என்று ஒன்று இருக்குது. இதெல்லாம் திருமூலர் ஆதார யோகம் என்பது 6 ஆதாரங்களுக்கும் 6 தெய்வங்கள் உண்டு, அதிதெய்வங்கள். மூலாதாரத்துக்கு, சுவாதிஷ்டானத்துக்கு மணிபூரகம், அநாகதம் என்பது இருதயம், விசுத்தி என்பது கண்டா, ஆஞ்ஞை என்பது புருவநடு. மூலாதாரம் உடம்புக்கு முதுகுக்கு பின்னாடி, அதாவது ஆசனவா என்று சொல்லக்கூடியதற்கும் எருவாய் என்று சொல்லக்கூடிய கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவில், இந்த கருவாய்க்கு மேல் ஒரு அங்குலம், எருவாய்க்கு கீழே ஒரு அங்குலம், இந்த 2க்கு இடைப்பட்டதாக இருப்பதாக சொல்லப்படுவது மூலாதாரம். எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? மூலாதாரம்னு முதல் எங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த இடத்துல அறிவை போய் நிறுத்த முடியும். எதுக்கு நிறுத்தணும், அப்படி நிறுத்தினா தான் மூச்சு காற்று அந்த இடத்துல சொல்லு. அதாவது திருமூலருடைய யோக வரி நெறிய நாம் அனுபவிக்கணும்னா மூலாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியணும், மூலாதாரத்துக்கிட்ட காற்று போகுதான்னு தெரியணும். மூலாதாரத்தில் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. ஆமாம், முழுக்க முழுக்க யோகம்தான். மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பணும். காலில் காற்று, காற்றால் எழுப்பணும். மூலாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியணும் இல்லை? அப்போ மூலாதாரம் அந்த முதுகு கீழே ஆசனவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு அதிதெய்வத்தை நினைத்து கொண்டு அறிவை அங்கே வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் செஞ்சால் அந்த யோகத்துக்கு பேர் ஆதார யோகம். இல்லை, கவனிங்க. மூலாதாரத்துக்குரிய கடவுள் விநாயகப் பெருமான். 6 ஆதாரத்துக்கும் 6 கடவுளர் இருக்கிறாங்க, தெய்வங்கள் இருக்கிறாங்க. அந்த 6 ஆதாரத்தில் மூலாதாரத்துக்குரிய கடவுள் விநாயகப் பெருமான்.
விநாயகரை நினச்சிக்கிட்டு விநாயகருக்குரிய மந்திரத்தை அறிவில் கணித்து கொண்டு அறிவு எங்கே நிற்கணும்? மூலாதாரத்தை நோக்கி நிற்கணும். புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய நினைப்பு புருவ மத்தியில் வச்சிங்கன்னா புருவ மத்தியில் நிற்கும். அது எவ்வளோ நேரம் நிற்குதோ அது அவங்க பாடு. சரிங்களா? நீங்கள் வைங்க, உங்களுக்கு 1 வினாடி நிற்குமோ, 9 வினாடி நிற்குமோ, 90 நிமிடம் நிற்குமோ, அதெல்லாம் அவங்க பாடு வச்சிங்க. இல்லை என் அறிவை நான் கொஞ்சம் தோளுக்கிட்ட செலுத்துகிறேன் அப்படின்னு தோல்னால் இங்கே அந்த இடத்துக்குலாம் செலுத்த வேண்டியதில்லை. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். தோல்கிட்ட செலுத்தணும்னா தோல்கிட்ட அப்படி நினைப்ப தோல்கிட்ட வச்சிங்கன்னா அறிவு முழுக்க எங்கே ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கோம்? தோல். இதுபோல் மூலாதாரத்தில் கொண்டு போய் நம்ம அறிவு என்ன பண்ணணும்? அறிவினுடைய நினைப்பை அங்கே நினைக்கிற மாதிரி நினைக்கணும். புரியல? உடம்பு முழுக்க அறிவு செல்லும். அந்த அறிவு உடம்பு முழுக்க செல்கிற அறிவை எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்? கண்ணை மூடி நிமிர்ந்து உக்காந்திங்கன்னா நினைப்பு முழுக்க எங்கே போய் நிற்கணும்? அந்த இடத்துல போய் நின்றுட்டு விநாயகப் பெருமானுடைய வடிவத்தை நினச்சிக்கிட்டு விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை அறிவுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் மூலாதாரத்தில் நினைக்கக்கூடிய ஆதார யோகம். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த அதுக்குன்னு வர பாட்டில் நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். எந்தெந்த தெய்வத்தை எந்தெந்த இடத்துல நினைக்கணும், என்னென்ன மந்திரங்கிறதெல்லாம் பாடல் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆதார யோகத்தை சொல்லிக்கிறேன். அப்படி 6 ஆதாரங்கள் என்பது மூலாதாரம், சுவாதிஷ்டானம் என்பது தொப்புளுக்கு கீழ், உந்திக்கு கீழ், உந்திக்கு மேல் அநாகதம். இருதய பகுதிக்கு பெயர் அநாகதம். சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம். 3வது என்னதுங்க? மணிப்பூரகம். 4வது அநாகதம், 5வது விசுத்தி, 6வது ஆஞ்ஞை. பாருங்க, இடம் இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் இதனுடைய பயணம் எங்கேன்னு தெரிஞ்சுக்கணும். பயணம் இங்கே கிடையாது. மூச்சு காற்று பயணிக்கின்ற இடம், அறிவு பயணிக்கின்ற இடம் அது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து முதுகெலும்பு வழியாக உச்சந்தலை வரைக்கும் ஒரு பாதை செல்கிறது. புரியலா? இந்த பாதை நமக்கு திறக்கப்பட்ட பாதை இல்லை, நம்ம பயன்படுத்துகிற பாதை இல்லை. இது எப்போ என்ன பண்ணி வச்சுருப்பார் சாமி? கேட்டை மூடி வச்சுருப்பார். ஏன்? அதுக்கான ஸ்பெஷல் டிக்கெட் நம்ம வாங்கலை, அதுக்கான சிறப்பு நுழைவு கட்டணத்தை செலுத்தலை. சிறப்பு நுழைவு கட்டணத்தை செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணுவார்? ஒரு நாளைக்கு அந்த வழியாக போய் பார்ப்பான்னு அனுப்பிச்சி விடுவார். இல்லை, சிறப்பு நுழைவு கட்டணம் என்பது மூச்சு பயிற்சி. சிறப்பு நுழைவு கட்டணம் இந்த மூச்சு பயிற்சியின் வழியாக மூலாதாரத்தில் தொடங்கி அந்த முதுகுத்தண்டு பயணிக்குது பாருங்கள். அந்த முதுகுத்தண்டுடைய நடுவில் ஒரு துளாய் இருக்கும், ஒரு குழல் இருக்கும், ஒரு ஹோல்ஸ் இருக்கும், ஒரு துளை இருக்கும். எப்படி வேணா வச்சுங்க. அந்தந்த இடம் இப்போ சொல்கிற பாருங்க. மூலாதாரத்துக்கு நேராக ஒரு புள்ளி, தொப்புளுக்கு கீழே மணிப்பூரகத்துக்கு நேராக பின்னாடி ஒரு புள்ளி. இதெல்லாம் அந்த சந்திக்கக்கூடிய ஜங்ஷன் ஸ்டேஷன். புரியுங்களா? ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இது என்னதுங்க? மூலாதாரம் ஒரு ஜங்ஷன், சுவாதிஷ்டானம் ஒரு ஜங்ஷன், அப்புறம் மணிப்பூரகத்துக்கிட்ட ஒரு புள்ளி. புரியல? அந்த புள்ளிக்கு அந்த மாதிரி நெஞ்சுக்கு இதயத்துக்கு நேராக பின்னாடி ஒரு புள்ளி. அதே மாதிரி முதுகுத்தண்டு இங்கே கழுத்துக்கு நேராக ஒரு புள்ளி. அதே போல் மூளை இந்த புருவ மத்திக்கு பின்னாடி ஒரு புள்ளி. இப்படி 6 புள்ளிகள் சேர்ந்து இணைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் 6 ஆதாரம். இல்லை, இந்த 6 ஆதாரத்தில் நின்று யோகத்தை பயிற்சியை செய்யணும். புரியுங்களா? இப்போ எல்லா ஆதாரத்துலையும் எல்லா நாளும் நிற்க முடியுமா? அந்தளவுக்கு நம்ம யோகம் செஞ்சுருக்கிறோம். இந்த யோகத்தை செய்யணும்னா அதுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? யோகம் செஞ்சுருக்கணும். என்ன பண்ணலாம்? ஒரு முடிஞ்ச வரைக்கும் புருவ மத்தியில் நின்று என்ன பண்ணணும்? எல்லா நாளும் புருவ மத்தியில் நின்று செய்யணும். புருவ மத்தியில் கண்ணை மூடி மூக்கினுடைய நுனியை பார்க்குற மாதிரி என்ன பண்ணணும்? கண்ணுடைய பார்வையை அறிவை வச்சுக்கணும். எங்கே பார்க்கணும் அப்படின்னா கண்ணை இப்படி உருட்டிக்கிட்டு நடுவில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னு புருவ மத்தியை பார்க்குறவன் கண்ணை இயல்பாக வச்சுக்கிட்டு அந்த மூக்கு சந்திக்கிற இடத்த நம்ம பார்க்குறதா நினச்சிக்கிட்டேன் சரியாக வந்து எங்கே நிற்கும்? புருவ மத்தியில் வந்து நிற்கும். இது நாம் ஆரம்ப காலத்தில் செய்து கொள்ள வேண்டிய யோகம். புரியுங்களா? மூலாதாரத்தில் போய் சுவாதிஷ்டானது இதெல்லாம் அப்புறம் செய்ய வேண்டிய யோகம். ஆரம்ப காலத்தில் செய்ய வேண்டிய யோக பயிற்சினா தியான பயிற்சி. நினைக்க வேண்டிய இடம் கண்ணை மூடி நேராக சிந்தனையை புருவ மத்தியில் வைக்க முடியல அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும்? நேராக மூக்கினுடைய நுனியை பார்க்குறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது 6 ஆதாரங்களில் முதல். சரி, இப்போது அப்படி 6 ஆதாரங்களாக
இறைவன் 6 விரிந்தனன். இன்னொரு வகையில் 6ன்னு சொன்னால் 6 அத்துவாக்கள். இது ஒரு புரியாத செய்தி, புதிய செய்தி. புரியாத செய்தின்னு கூட சொல்லக்கூடாது, புதிய செய்தி. என்ன புதிய செய்தி அப்படின்னா, எல்லாருக்கும் 6 ஆதாரம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் 6 அத்துவாக்கள் அப்படின்னா 6 வழிகள். அத்துவா என்பது வழி. என்ன வழி? இறைவன் உயிர்களுக்கு அனுபவத்தை, வினைப்பலனை ஊட்டுகின்ற வழி. உயிர்கள் வினையை கழிக்கின்ற வழி. ரெண்டா எழுதிக்கிங்க. இறைவன் உயிர்களுக்கு வினையை ஊட்டுகின்ற வழி, உயிர்கள் வினைப்பலன்களை அனுபவிக்கின்ற வழி. 6 வழி. நம்ம வினையை அனுபவிப்பதற்கு இறைவன் என்ன பண்ணுறாருங்க? 6 வழியில் கூட்டுறார். உயிர்கள் அந்த 6 வழியாகத்தான் வினையை அனுபவிக்கவும் முடியும், வினையை கழிக்கவும் முடியும். அனுபவித்து கழிக்கணும் இல்லை? அந்த 6 அப்படிங்கிறதுல 6 வகையாக நிற்கிறார். சொல், பதம், வண்ணம். சொல், பதம், சொல், பதம், மந்திரம். சொல், பதம், மந்திரம். புவனங்கள், தத்துவங்கள், கலைகள். இறைவன் எப்படி நிற்கிறார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 6 அத்துவாக்களாக விரிந்திருக்கிறார். 6 விரிந்தனன் அப்படின்னா 6 அத்துவாக்கள். 6 அத்துவாக்கள் சொல், பதம், வண்ணம். சொல், பதம், வண்ணம். சரி, சொல்லுங்கிற மாதிரி மந்திரம், பதம், வண்ணம். மாற்றி சொல்லுங்கிறதுல இந்த இடத்துல மந்திரம், பதம், வண்ணம். பிறகு புவனம், தத்துவம், கலை. தனித்தனியாக எழுதுங்க. இதுக்கு விளக்கம் பார்த்துட்டு அப்புறம் உள்ள போகலாம். மந்திரம். இறைவன் மந்திர வடிவில் நமக்கு வினைகளை ஊட்டுவார், வினைகளை கழிக்கச் செய்வார். இல்லை, மந்திரம் 11 மந்திரம். பஞ்சபிரம்ம மந்திரம், சடங்க மந்திரம் 6, பஞ்சபிரம்ம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6. தெரிஞ்சாலும் தெரியலனாலும், புரிஞ்சாலும் புரியலனாலும் என்ன பண்ணுங்க? எழுதிக்கங்க, வாங்கி உள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் ஒரு நாளைக்கு பூசையில் பயன்படும். பூசை வாங்கினவங்களுக்கு இது நிச்சயமாக தெரியும், சிவபூசை பெற்றவர்களுக்கு இது நிச்சயமாக தெரியும். நாம் நினைப்போம், ஐயா எனக்கு புரியலைங்கய்யா, இந்த இடம் என்னன்னு தெரியலைங்கன்ட்டு. ஏன் தெரியலன்னா நம்ம பூசை இன்னும் வாங்கலைன்னு அர்த்தம். பூசை வாங்குறனால என்ன ஆகும்? தீக்கை வாங்கி பூசை பண்ணும்போது தான் இந்த பஞ்சபிரம்ம மந்திரம் என்ன, சடங்க மந்திரம் 6 என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். பஞ்சபிரம்ம மந்திரம், ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். சொல்லுங்க. ஈசானம். அப்படியாவது மந்திரத்தை சொல்லுங்க. ஈசானம். ஐயா மந்திரத்தை தானே சொல்கிறேங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இது பஞ்சபிரம்ம மந்திரம். அடுத்தது சடங்க மந்திரம் 6. சடங்க மந்திரம் 6. இதயம். இதயம்னு நாம் சொல்கிறோம். ஹிருதாய நம, ஹிருதாய நம அப்படிங்கிறது வடமொழி சொல், வடமொழி மந்திரம். இல்லைங்களா? நாம் உங்களுக்கு சொல்லுவது வழக்கத்தில் நாங்கள் என்ன பயன்படுத்துகிறோமோ அதை சொல்கிறோம். நீங்கள் அதுக்கு மேலே நாங்கள் அந்த சொல்கிறோம்னு நினச்சிங்கன்னா அதை தாராளமாக தெரிஞ்சுட்டு சொல்லலாம். இதயம். சிரசு. அவங்க சிரசுக்கு சிகாய நம. இல்லை, சிரசு, சிகை. இல்லை, முடி. இதயம். சிரசாய நம, சிகாய நம, சிகை. இல்லை, கவசம், கவசாய நம. நேத்திரம். நேத்திரம் 3 கண், நேத்திரம். அஸ்திரம். அஸ்திரம் மந்திரமாக சொல்லணும்னா ஓம் ஓம் ஈசானம் மூர்த்தையே போற்றி, ஓம் ஓம் அகோர மூர்த்தையே போற்றி, ஓம் இம் வாமதேவ மூர்த்தையே போற்றி, ஓம் ஹம் சத்யோஜாத மூர்த்தையே போற்றி.
இதெல்லாம் பூசையில் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது இப்போ நான் பேரளவுக்கு உங்களுக்கு பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் பூசை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பயன்படுத்துங்க, இது சந்தோஷம். யாரையும் இல்லை. ஈசானம் தத்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம். இதயம் சிரசு சிகை கவசம் முக்கண் ஆயுதம். முக்கணுக்கு நேத்திரம் அஸ்திரம்ங்கிறதுக்கு ஆயுதம். இது 11 மந்திரங்கள். பஞ்சபிரம்மம் 5, சடங்க மந்திரம் 6. மந்திரம் அடுத்தது பதம். பதங்கள் 81 பதங்கள். பதங்கள் 81. வண்ணம் 51. என்னங்க அதை சொன்ன மாதிரி பதங்களை 81 சொல்ல மாட்டீங்களான்னா சொல்லப்படும். இப்போ சொல்லப்பட முடியாது. 81 பதங்களையும் நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன்னா என்ன வருது, நேரம் பத்தாது. உங்களுக்கு குடும்பத்தில் 81 பதம் என்ன, 51 வண்ணங்கள் என்ன, 224 புவனம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் குடும்பத்தில் வரும். சரி, அதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் கேட்குறீங்களா? தெரிஞ்சு வச்சுங்க, அப்புறம் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறதுங்கிறது இப்போ பூசைக்குள்ளே போகாத வரைக்கும் இதை பற்றிய விளக்கம் என்னால் சொல்ல முடியாது. பூசைக்குள்ளே போகும்போது தான் மந்திரத்தினுடைய பயன் என்ன, பதத்தினுடைய பயன் என்ன, வண்ணத்தினுடைய பயன் என்ன அப்படிலாம் தெரியும். மந்திரம் 11, பதம் 81, வண்ணம் 51, புவனம் அடுத்தது 6 அத்துவாக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேங்க. 6 அத்துவாக்களில் மந்திரம் பதம் வண்ணம் என்று 3. அப்புறம் புவனங்கள் 224 புவனம். தத்துவம் 36, கலை 5. 224 புவனமும் உங்களுக்கு குறிப்பில் வரும். புவனம் தத்துவம் 36 தத்துவம் என்னென்ன நாம் படிச்சிருக்கிறோம். சித்தாந்தம் படித்தவங்களுக்கு உங்களால் தெரியும். நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, வித்யா தத்துவம். சுத்த தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்று சொல்லக்கூடிய வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, சித்தம், அகங்காரம், புத்தி, மனம், ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, ஓசை தன்மாத்திரை 5, ஐம்பூதங்கள் 5, 24 ஆன்ம தத்துவங்கள். 36 தத்துவம். கலை 5 கலை. நிவர்த்திகளை, திரட்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தி அதீதை கலை. நிவர்த்திகளை, திரட்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தி அதீதை கலை. சரி, இப்போ என்னங்க எதுக்குங்க சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 அத்துவாக்கள் தான் நாம் வினையை ஈட்டுகிறோம். நமக்கு எப்படி வினை வந்து சேருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழியாக தான் வருது. இது சொற்பிரபஞ்சமாகவும் பொருட்பிரபஞ்சமாகவும் நமக்கு வினை ஈட்டப்படுது. நீ மந்திரம் சொன்னால் மந்திரத்தினால வினை வருமானு நினச்சிட்டு கேட்காதீங்க. இப்போ மந்திரத்தினால வினை வருமா அப்படின்னா மந்திரங்க நமக்கு எழுத்துக்களாக இருக்கும். நமக்கு அது சொல்லாக வரும்போது மந்திரமாக வராமல் நம்மளுக்கு வேறு பயனாக சொற்களில் வினைகின்ற வினையாக வரும். அப்போ அதனால் என்ன வரும், வினை ஈட்டப்படும். வினையை கழிக்கும் போது மந்திரத்தின் வாயிலாக கழிப்போம். வினையை ஈட்டும்போது சொல்லும் எழுத்துக்களாக அது எழுத்துக்களாக வந்து வினை ஈட்டுவோம். வினை கழிக்கும் போது மந்திரத்தின் வாயிலாக வினையை